சிந்து பைரவி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்த கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அப்ப ஆறுமுகம் நான் எதுவுமே பண்ணவே இல்ல அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல இங்க கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, ஆறுமுகத்த நம்பிக்கிட்டு இருந்த நம்ம பைரவி கூட கோர்ட்டுக்கு வரவே இல்ல. இதனால ஆறுமுகம் ரொம்ப கவலையில இருந்தாப்ல. ஒருவேளை பைரவி நம்மள தப்பா நினைச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் வருது. வள்ளியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வள்ளிய பலவந்தப்படுத்தின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சய் தான் மாத்தி வச்சிருக்கிறாப்ல இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஆறுமுகம் தான் தப்பு செஞ்சிருக்கிறாப்ல அப்படின்னு இப்ப பொய்யா வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில தான் பைரவி அதிரடியா என்ட்ரி குடுப்பாங்க. ஆறுமுகத்துக்கு மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நம்ம பைரவி ஒரு ரிப்போர்ட்ட எடுத்துக்கிட்டு வரப்போறாங்க. அதனால தான் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கோர்ட்டுக்கே வராத மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ கடைசியா ஆறுமுகத்து மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு பைரவி தான் நிரூபிக்க போறாங்க. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சய் எப்படி தப்பிக்க போறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. வள்ளி மேல மட்டும் பழி விழுமா? இல்ல சஞ்சய் பத்தி இந்த பைரவி தெரிஞ்சுக்குமா? அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.